பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருடைய கிருபைனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுவதற்கும் அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே இது பிரயோஜனம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துக்களை வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாக நமக்குள்ள ஒரு பெரிய ஏக்கத்தை ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும். ஆண்டோடைய வருகையில் நாம் எப்படியாவது நான் சந்திக்கப்பட வேண்டும், இயேசுடைய வருகையில் நான் போக வேண்டும் என்கிற ஏக்கங்கள் நமக்குள்ள நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மறக்க செய்கிற காரியங்கள் ஒன்று, ஆண்டோடைய வருகையை மறக்க செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு கண்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறதை நினைத்து நாம் என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நம் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரத்தில் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்கிற வார்த்தைக்காய் செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுங்க, எங்களுடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் மேன்மை அடைய கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 24வது அதிகாரம் ஒரு தீர்க்க தரிசனத்தின் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது அநேக நன்மைகளை செய்தார். அவர் எல்லா இடங்களும் கடந்து சென்று கிராமங்கள் தோறும் அவர் என்ன செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்தார், வியாதிகளோடு பிசாசின் கட்டுகள் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதோடு அவருடைய ஊழியத்தை அவர் முடித்து விடாமல் அவர் கடைசி காலங்களை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் இந்த உலகத்தின் முடிவை குறித்தெல்லாம் நிறைய வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு, இயேசுவை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் இப்போ நம்ம படித்தோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இந்த யுத்தங்களை குறித்து நம்ம ஆல்ரெடி பல மெசேஜஸ் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருந்தார். தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், இந்த குறிப்பாக இந்த 21வது நூற்றாண்டுல ஆரம்பத்திலிருந்து பலவிதமான யுத்தங்கள் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீன தேசத்திற்கும் பல வருடங்களாக, சுமார் 2 வருடம் தாண்டி இன்றைக்கு யுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறது. ரஷ்யா தேசத்திற்கோ, அது மாத்திரமல்ல உக்ரைன் தேசத்துக்கு 3 வருடங்களாக யுத்தங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. யுத்தங்கள்னால பல ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேசத்துல இன்னைக்கு கண்களுக்கு முன்னாடி செய்திகள் மூலமாக யுத்தங்களின் செய்திகளை தினமும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டா கூட கடந்த வாரத்துல சிரியா தேசத்துல உள்நாட்டு கலவரத்தினால சுமார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தாங்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க மரித்து போனாங்க இந்த யுத்தத்தில். இப்படி பல இடங்கள்ல யுத்தங்களும் செய்திகளும் நம்ம கேட்டுக்கொண்டே நம்ம கலங்கி கொண்டு ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அநேகர் நினைக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்கள் இப்படி நினைப்பாங்க, ஒரு கடவுள் இருந்தால் ஏன் இப்படி யுத்தங்கள், ஒரு கடவுள் இருந்தால் ஏன் அப்பாவி ஜனங்களை இப்படியாய் கொன்று குவிப்பதற்காக ஏன் அந்த கடவுள் பார்க்காமல் இருக்கிறார், அந்த கடவுளுக்கு உதவி செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட கேள்விகள் இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவங்களுடைய மனதில் ஒருபுறம் இருக்கிறது, உண்மைத்தான். ஆனால் ஆண்டவரை அறிந்தவங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது, ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட ஏன் நடக்கிறது என்று தெரியாமல் அவர்களும் ஆண்டவரை அறியாதவர்களை போன்ற பல குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய வசனத்தின் மேல அவர்களுக்கு நம்பிக்கை குறைந்து ஆண்டவருடைய வருகையும் நம்ம மறந்து ஆண்டவருடைய வசனத்தின் மேல இருக்கிற விசுவாசத்தை இழந்தவர்களாக, ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்ன செய்யுமா, கேள்விப்படத்தான் போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்றாரு. கலங்காதபடி. இன்னைக்கு பாருங்க, இந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம் வரும், ஏதோ ஒரு விதத்துல கலக்கம் வரும். நான் மத்திய கிழக்கு நாடுல இருந்து நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேல் தேசத்துல யுத்தங்கள் நடக்கும்போது, யுத்தம் ஆரம்பிக்கும் போது, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, அநேகர் வேலை போகிறது, அநேகருடைய வேலை போகிறது, கம்பெனி பயங்கரமான பிஸ்னஸ் கிரைசிஸ்ல, அதாவது ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல போனது,
அப்போ பலவிதமான பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஃபுல்லு டவுனு, மெடிக்கல் ஃபீல்டு டவுன், இப்படி பல விதத்தில் ஃபினான்சியலாக கிரைசிஸ் தேசங்களில் வரும்போது அநேகர் வேலை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை, அநேகர் வேலை இழந்தாங்க, உண்மை. அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது நமக்குள்ள ஒரு கலக்கம் வரும். ஐயோ, எனக்கு வேலை போயிருமா? பூமிக்குரிய காரியத்தில் சொல்கிறேன். அதாவது எனக்கு வேலை போயிருமா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்காலம் எப்படி ஆக போகிறது, நான் இப்போதான் மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போ தான் நான் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுருக்கேன், இப்போ தான் நான் காலேஜுக்கு பிள்ளைய விட்டுருக்கேன், இப்படி பல விதமான நெருக்கங்கள் மனிதனுடைய சிந்தனையில் வந்து போவது இயல்பு. அது ஆண்டவரை அறிந்தவருடைய குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், ஒரு பெரிய கலக்கம் வரும். ஏன் இப்படி நடக்கிறது, ஐயோ என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு பெரிய கலக்கம் மனிதனுக்குள் உண்டானது, மனிதனுடைய சிந்தனையில் ஆக்கிரமித்தது. கிறிஸ்தவர்கள் கூட, இன்க்ளூடிங் ஊழியக்காரர்களுக்கு கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, இந்த யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் கேட்கும்போது ஒரு கலக்கம் வரதான் செய்யும். கலக்கம் வராமன்னு இல்லை, வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையா இருப்பா. ஏன் என்று சொன்னால், ஒரு கலக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யுமா, போய்விடும். விசுவாசம் போய்விட்டால் பயம் வந்துவிடும். பயம் வந்தால் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்து விடுவாங்க. அப்புறம் ஆண்டவரை தேட மாட்டாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளை சுற்றி நடக்கிற அநேக யுத்தங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேசத்துல யுத்தம், கடந்த நாளில் கூட கர்த்தர் பேசினாரு, மனிதனுக்குள் உண்டாகிற யுத்தம், சிந்தனையில் உண்டாகிற யுத்தம், அப்புறம் வானத்துல உண்டாகிற யுத்தம், சாத்தானுடைய அந்தகார கிரியைகளோடு போராடுகிற ஒரு போராட்டம், வானமண்டல பொல்லாத சேனைகளோடு ஒரு யுத்தம், இப்படி பலவிதமான யுத்தங்கள் மனிதனை 3 விதமான மும்முனையாக மனிதனை தாக்குகிறது. ஒன்று தேசம், ஒன்று வானத்திலிருந்து, ஒன்று சரீரத்துக்குள்ளிருந்து, 3 விதமான யுத்தங்கள் ஒரு மனிதனை அழுத்தும் போது அவன் கலங்கி போய் விடுகிறான். ஐயோ, என்னால் வாழ முடியல, கிறிஸ்தவனாய்த்தான் இருக்கிறான், ஆண்டவர் அறிந்தவன் தான், சர்ச்சுக்கு போறவன் தான், எல்லாம் இருந்தாலும் இந்த யுத்தம் நம்மளை நெருக்கும் போது நம்ம கவலை அடைந்து போயிடுறோம். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாரு. ஏன்னா இதெல்லாம் நடந்துதான் ஆகணும். வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். வருகைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்காய் காத்திருக்கிற சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால், மணவாளனாகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதாவது இந்த யுத்தம் கொடூரமாய் மாறுவதற்கு முன்னாடி இந்த உலகம் பெரிய ஒரு இக்கட்டுக்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. உலகம் எல்லாம் ஒரு பெரிய யுத்தங்கள் வருகிற காலங்களில் என்ன உண்டாக போகுது, அவ்வளோ பெரிய கொடிய யுத்தங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு முன்னாடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க கலங்க வேண்டாம், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க ஆண்டவர் சொல்றார். ஒரு வசனம் இப்படியாய் சொல்கிறது பாருங்க, யோவான் 14வது அதிகாரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். எவ்வளவு அழகான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன், உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்கள் என்னிடத்தில் இருக்கிற, வாசஸ்தலம் என்று சொன்னால் வசிப்பிடம், உங்களுக்காக எனக்காக பரலோகத்தில் ஒரு பெரிய வீடை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார், நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தின பின்பு அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல உங்களை என்னையும் அழைத்து கொண்டு செல்லும்படிக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற நெருக்கங்கள் நிமித்தமாக, யுத்தங்கள் நிமித்தமாக, உள்ளுக்குள் உண்டாகிற சிந்தனையில் உண்டாகிற யுத்தங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வருவது இயல்பு தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கலங்காத, கலங்கி விடாத, நீ என்னிடத்தில் விசுவாசமா இருந்த போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை நம்பாதவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்து மரித்த ஒரே ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவை தேடி பாருங்கள், அந்த இயேசுவிடத்துல விசுவாசம் வைத்து பாருங்கள். உங்களுடைய எல்லாவித கலக்கங்களும் உங்க வாழ்க்கையிலிருந்து மாறி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இந்த பூமியிலும் பூமிக்குரிய சகல நன்மையினாலும் ஆவிக்குரிய சகல நன்மையினாலும் மாற்றுவதற்கு அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்தவர்களாய் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஆண்டவர் இந்த நேரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கேட்ட வார்த்தைகள் மூலமாய் நாம் ஒரு வார்த்தை, பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நீர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரே எங்க கூட கிரியை செய்யுங்க.
எங்க இருதயத்துல நீ பேசுனதற்காய் நன்றி. எங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க, நம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.